இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்கும். தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கு மின் தேவை எவ்வளவு என்ற விவரங்களை மத்திய மின்துறை வெளியிட்டுள்ளது. 2025 ஆண்டு மார்ச் மாதத்துடன் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தை ஒப்பிட்டு மின் தேவை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தென் மாநிலங்களின் தினசரி மின் தேவை 69,934 மெகாவாட்டில் இருந்து 73,805 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. தென் மாநிலங்களில் மின் தேவையில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. தமிழகத்தின் மின் தேவை 19,679 மெகாவாட்டில் இருந்து 19,822 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. ஆந்திர மின் தேவை 13,107 மெகாவாட்டில் இருந்து 14,011 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. தெலுங்கானாவில் 17,162 மெகாவாட்டிலிருந்து 18,548 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. கர்நாடகாவில் 18,395 மெகாவாட்டிலிருந்து 18,655 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. கேரளாவில் 5,334 மெகாவாட்டிலிருந்து 5,844 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. ஆனால் புதுச்சேரியின் மின் தேவை 483 மெகாவாட்டில் இருந்து 476 மெகாவாட்டாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் மே மாதம் முதல் மாலை நேரங்களில் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று தமிழக மின் வாரியத்தை மத்திய மின்துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு மின் வாரிய அதிகாரி ஒருவர் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் வரும் நாட்களில் மக்கள் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துவார்கள் என்பதை முன்கூட்டியே கணக்கிட்டுள்ளோம். பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மின்வாரிய அதிகாரி கூறினார். கட்டிப்பிடித்து அன்பு காட்டிய மோடி, மேற்கு வங்க படகோட்டி பெருமிதம். தேர்தல் பிரச்சாரத்துக்காக மேற்கு வங்கம் சென்ற பிரதமர் மோடி ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 7 மணிக்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அங்குள்ள கங்கை நதியின் கிளையான ஹூக்ளி நதியில் படகு சவாரி செய்தார். அப்போது தான் எடுத்த புகைப்படங்களை பிரதமர் தன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு, கங்கை நதி மேற்கு வங்கத்தின் ஆன்மா வழியாக பாய்கிறது. இங்கு படகு சவாரி செய்தது கங்கை அன்னைக்கு நான் நன்றி தெரிவிக்க கிடைத்த வாய்ப்பாகும். இந்த பயணத்தில் வித்யாசாகர் சேதுவையும் ஹவுரா பாலத்தையும் மிக அருகில் ரசித்தேன் என குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் சவாரி செய்த படகை இயக்கிய 72 வயதான கௌரங்க பிஸ்வாஸ் கூறுகையில், பிரதமர் மோடி என்னிடம் வந்து வங்காள மொழியிலேயே என் பெயரை விசாரித்தார். எனக்கு ஹிந்தி மொழி சரளமாக தெரியாது. அதனால் நானும் வங்காள மொழியிலேயே அவருக்கு பதிலளித்தேன். நதியின் மைய பகுதிக்கு சென்ற பிறகு பிரதமர் மோடி அதிகம் பேசவில்லை. நாங்கள் கரைக்கு திரும்பிய பிறகுதான் அவர் என்னை அருகில் அழைத்து மிகவும் அன்புடன் என்னை இறுக தழுவி கட்டிப்பிடித்து அன்பை வெளிப்படுத்தினார் என்றார். அந்த 35 நிமிட படகு சவாரிக்கு பிரதமர் படகோட்டிக்கு 1000 ரூபாயை கட்டணமாக வழங்கினார். பிரதமர் வருகையின் போது சவாரி செய்ய ஏற்பாடுகளை செய்த 44 வயதான படகோட்டி பிரபீர் பிஸ்வாஸ் கூறுகையில், காலை 7 மணி கடந்திருந்த நிலையில் சிலர் அங்கு வந்து 7 படகுகளை வாடகைக்கு எடுத்தனர். அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பதை முதலில் ஏதும் சொல்லவில்லை. பிரதமர் மோடி படித்துறையின் படிகளில் இறங்கி வருவதை கண்டபோதுதான் இன்றைய நாள் மிகவும் சிறப்பானதாக அமையப் போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் என கூறினார். மாஜி முதல்வர் மகள் புது கட்சி அறிவிப்பு. தெலங்கானா முன்னாள் முதல்வர் டி. சந்திரசேகர ராவ்
தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்தார். பின்னர் பாரத ராஷ்டிர சமிதி என பெயரை மாற்றினார். அந்த கட்சியில் செயல்பட்ட சந்திரசேகர ராவ் மகளும் முன்னாள் எம்பியுமான கவிதா கடந்த ஆண்டு கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து விலகி தெலங்கானா ஜாக்ருதி என்ற அமைப்பை தொடங்கினார். புதிய கட்சி தொடங்க உள்ளதாக கூறி வந்த அவர் இன்று TRS என்ற తెలంగాణ రాష్ట్ర సేన కక్షిயை మురైపడి తొండర్గల్ మున్ அறிவித்தார். మన పార్టీ పేరు చెప్పాలా? రెడీయా? TRS జై తెలంగాణ! జై TRS! జై తెలంగాణ! జై తెలంగాణ! జై తెలంగాణ! తెలంగాణ రాష్ట్ర సేన! జై తెలంగాణ రాష్ట్ర సేన! జై తెలంగాణ రాష్ట్ర సేన! జై తెలంగాణ రాష్ట్ర సేన! కవితమ్మ గారి నాయకత్వం! 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 తెలంగాణ టైగర్ కవితమ్మ గారి నాయకత్వం! జై తెలంగాణ టైగర్ కవితమ్మ గారి నాయకత్వం! ராஜ்யசபாவில் பாஜக பலம் கூடியது. 2 பங்கை நோக்கி தேஜ கூட்டணி. மகளிர் மசோதா தந்த படிப்பினையால் வேகம். லோக்சபாவில் நிறைவேற்றப்படும் எந்தவொரு மசோதாவும் ராஜ்யசபாவிலும் நிறைவேறினால்தான் சட்டமாக அமலுக்கு வரும். இதற்கு ராஜ்யசபாவில் பெரும்பான்மை எம்பிக்கள் அவசியம். ராஜ்யசபா எம்பிக்கள் எண்ணிக்கை 250. இதில் 238 பேர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவர். 12 பேர் ஜனாதிபதியாலும் நியமிக்கப்படுவர். ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். தற்போது ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ராகவ் சத்தா, ஹர்பஜன் சிங், ஸ்வாதி மாலிவால், அசோக் மிட்டல், ராஜேந்தர் குப்தா, சந்தீப் பதக், விக்ரம் சாஹ்னி ஆகிய 7 ராஜ்யசபா எம்பிக்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளனர். ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 10 எம்பிக்கள் உள்ளனர். 2 பங்கு எம்பிக்கள் கட்சி மாறியதால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனால் அவர்கள் பதவி பறிபோகாது. ஒரு கட்சியைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் ஒரே நேரத்தில் கட்சி மாறியது தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, பார்லிமெண்டிலும் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு: 7 எம்பிக்கள் இணைந்துள்ளதன் மூலம் ராஜ்யசபாவில் பாஜகவின் பலம் 113ஆக உயர்ந்துள்ளது. ராஜ்யசபாவின் தற்போதைய மொத்த பலம் 244ஆக உள்ளது. பெரும்பான்மைக்கு தேவை 123 எம்பிக்கள். இன்னும் 10 எம்பிக்கள் கிடைத்தால் ராஜ்யசபாவில் பெரும்பான்மையை பாஜக மட்டுமே பெற்றுவிடும். 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் வரவின் காரணமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 142ஆக உயர்ந்துள்ளது. 7 நியமன எம்பிக்களை சேர்த்தால் தேஜ கூட்டணியின் பலம் 149ஆக உயருகிறது. தற்போதைய நிலவரப்படி ராஜ்யசபாவின் எம்பிக்கள் எண்ணிக்கை 244. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய 2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு வேண்டும். அதாவது 163 எம்பிக்கள் ஆதரவு வேண்டும். பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணிக்கு தற்போது 149 எம்பிக்கள் ஆதரவு உள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இன்னும் 5 எம்பிக்கள் பாஜகவுக்கு கிடைப்பர். இதன் மூலம் ராஜ்யசபாவில் 2 பங்கு ஆதரவை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி வேகமாக முன்னேறுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீது சமீபத்தில் லோக்சபாவில் ஓட்டெடுப்பு நடந்தது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பதால் 2 பங்கு ஆதரவு வேண்டும். ஆனால் அந்த ஆதரவு கிடைக்காத காரணத்தால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனது. அதன் காரணமாகவே ராஜ்யசபாவில் பலத்தை கூட்ட பாஜக முடிவு செய்தது. அதன் விளைவுதான் 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் ஒரே நேரத்தில் பாஜகவில் இணைந்துள்ளனர். சீட் கிடைக்காத விரக்தியில் இருந்த எம்எல்ஏக்களுக்கு முக்கிய பதவி தாஜா செய்யும் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, பாபு ஆகிய மூவரும் கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார்கள். இந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஆளூர் ஷானவாஸ் திமுகவுடன் நேரடியாக பேசி ராயபுரம் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டதாக விசிகவினரால் குற்றம் சாட்டப்பட்டது. விசிகாவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின் ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, பாபு ஆகியோர் திருமாவளவனை சந்திப்பதை கூட தவிர்த்தனர். இதனால் விசிகாவில் அதிருப்தி தலை தூக்கியது. நீண்ட இடைவெளிக்கு பிறகே விசிக அலுவலகத்தில் திருமாவளவனை மூவரும் சந்தித்தனர். அதன் பின்னரே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
இருப்பினும் எம்எல்ஏக்கள் மூவருக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு எவ்வித உள்நோக்கமும் இல்லை என திருமாவளவன் கூறினார். தற்போது சீட் மறுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு கட்சியில் முக்கிய பதவியை அவர் வழங்கியுள்ளார். எம்எல்ஏ SS பாலாஜிக்கு கட்சியில் மாநில பொருளாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆளூர் ஷானவாசுக்கு முதன்மை செயலாளர் பதவியை திருமாவளவன் வழங்கியுள்ளார். அதிருப்தியில் இருந்த இருவரையும் சமாதானப்படுத்தும் வகையில் முக்கிய பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். ஞானேஷ்குமாருக்கு எதிராக அணிதிரண்ட எதிர்க்கட்சிகள் பதவி நீக்கம் கோரி நோட்டீஸ். நாட்டின் தலைமை தேர்தல் கமிஷனராக இருப்பவர் ஞானேஷ்குமார் பீகார் மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன் SIR எனப்படும் வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டார். தலைமை தேர்தல் கமிஷன் உத்தரவுப்படி மாநில தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் நடந்த SIR பணியால் போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவு, இறந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ், RJD உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நடவடிக்கையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கும் தொடர்ந்தன. எனினும் அனைத்து நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு உட்பட்டே நடப்பதாக தேர்தல் கமிஷன் கோர்ட்டில் கூறியது. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு SIR பணிகளை மேற்கொள்ள சுப்ரீம் கோர்ட் பச்சை கொடி காட்டியது. பீகாரில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட SIR பணி தொடர்ந்து நாடு முழுதும் அமல்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் திமுக, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் மற்றும் மேலும் சில மாநிலங்களில் ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் SIR பணியை தொடர்ந்து எதிர்த்தன. தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுவதாக நேரடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி SIR-ஐ எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து தானே முன்னின்று வாதாடினார். பல போராட்டங்களையும் முன்னெடுத்தார். எனினும் தேர்தல் கமிஷன் அறிவித்த அனைத்து மாநிலங்களிலும் SIR வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே தலைமை தேர்தல் கமிஷனரை பதவி நீக்கம் செய்ய கோரி லோக்சபா சபாநாயகர், ராஜ்யசபா தலைவரிடம் எதிர்க்கட்சிகள் கடந்த மாதம் நோட்டீஸ் அளித்தனர். எனினும் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, ராஜ்யசபா தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் எதிர்க்கட்சிகள் அளித்த நோட்டீஸை நிராகரித்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் MPக்கள் 27 பேர், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் MPக்கள் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மொத்தம் 73 ராஜ்யசபா MPக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் ராஜ்யசபாவில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தேர்தல் கமிஷன் விதிகளுக்கு மாறாக நடந்து கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தலுக்கு முன் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய அவர் அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தார். இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் புகார் அளித்தும் ஞானேஷ்குமார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சி MPக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்கம் விலை அதிரடி உயர்வு. ரூபாய் 1.14 லட்சத்தை நெருங்கும் சவரன். சர்வதேச சந்தைகளில் நிலவும் பொருளாதார காரணங்களால் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் 1,13,280 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் சரிவடைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 270 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.